நில அமிழ்வில் இந்திய பெண் மூழ்கியதை அடுத்து புவியியல் வல்லுநர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு நிபுணர்களுடன் நெருக்கமாக பணிபுரிந்து மூழ்கும் அபாயங்களை மதிப்பிடுவதற்கும் குறைப்பதற்கும் DBKயில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா, கோலாலம்பூர் மேயர் டாக்டர் மைமூனா முகமது ஷெரீஃபுடன் உடனடி நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால யுத்திகளை கண்டறிந்து பிரச்சனையை சமாளிப்பதற்கு தொடர்பில் இருப்பதாக கூறினார். மூழ்கும் சம்பவங்களை திறம்பட குறைக்க கோலாலம்பூரில் நகர்ப்புற திட்டமிடல் கொள்கைகளை மறு ஆய்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் டாக்டர் ஜலிகா மலேசியாவுக்கான இந்திய தூதர் PN ரெட்டியுடனும் கலந்து பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூருக்கு அடியில் மிகப்பெரிய வெற்றிடம் இருப்பதாக புவியியலாளர் மலாயா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஜாரா ஜமால் எழுதியதாக கூறப்படும் வைரலான சமூக ஊடக கட்டுரையை தொடர்ந்து அதற்கு மறுப்பு தெரிவித்து மலாயா பல்கலைக்கழகம் கருத்து தெரிவித்துள்ளது. மலாயா பல்கலைக்கழகத்தில் அத்தகைய புவியியலாளர் எவரும் பணியமர்த்தப்படவில்லை என்று மலாயா பல்கலைக்கழக தரப்பு குறிப்பிட்டுள்ளது. சாரா ஜமால் என்ற புவியியலாளர் மலேசிய புவியியலாளர்கள் குழுவில் பதிவு செய்யப்படவில்லை என்பதை மலாயா பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரான இணை பேராசிரியர் டாக்டர் மியோர் ஹாக்கிஃப் அமீர் ஹசான் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட அந்த நபரின் கட்டுரையின் உள்ளடக்கம் உண்மைகளை அடிப்படையாக கொண்டது அல்ல என்றும் அது பொய்யானது என்றும் அவர் கூறினார். காணாமல் போன பெண்ணை தேடுவதும் அதிகாரிகளின் விசாரணையும் நடந்து வருவதால் இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவிப்பதில் எச்சரிக்கையுடன் இருப்பதாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமரும் பரிகத்தான் நேஷனல் தலைவருமான தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீது இன்று நீதிமன்றத்தில் தேச நிந்தனை குற்றம் சுமத்தப்பட உள்ளது. பிரதமரின் நியமனம் குறித்து அண்மைய நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேச நிந்தனைக்குரிய வகையில் முஹிதீன் பேசியதாக கூறப்படுகிறது. பெர்சாத்து கட்சியின் தலைவருமான முஹிதீன் யாசின் மீது கிளந்தானின் குவாமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட உள்ளது என்று அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் பட்ருல் ஹிஷாம் தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். உண்மையை பேசியதற்காக முஹிதீன் மீது தேசிய நிந்தனை சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட உள்ளது. இது ஒரு அரசியல் சார்ந்த நடவடிக்கை என்று பட்ருல் குறிப்பிட்டுள்ளார். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் இன்சுலின் மருந்துக்கு மலேசியாவில் தட்டுப்பாடு எதுவும் நிலவவில்லை என்றும் இவ்வாண்டு இறுதி வரைக்கும் தேவையான மருந்து கையிருப்பில் உள்ளதாகவும் சுகாதார அமைச்சு நேற்று உறுதிப்படுத்தியது. இருந்தபோதிலும் இதர மாற்று வழிகளை தேடும் பணியை சுகாதார அமைச்சு மேற்கொள்ள தொடங்கிவிட்டதாகவும் கூடிய விரைவில் இதர இன்சுலின் விநியோகிப்பாளர்களின் உதவியை நம்மால் பெற முடியும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். ஜொகூர் கடலில் நீருக்கடியில் இருந்த ஒரு சாதனத்துடன் மோதிய பின்னர் கேடி பெண்டேகார் எனும் போர்க்கப்பல் மூழ்க தொடங்கியுள்ள சம்பவத்தை தொடர்ந்து கடற்படையின் பழைய போர்க்கப்பல்களை தற்காப்பு அமைச்சு பரிசோதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கடியில் இருந்த ஒரு சாதனத்தை மோதிய பின்னர் கேடி பெண்டேகார் போர்க்கப்பலுக்கு அடியில் ஓட்டை விழுந்த பின்னர் அக்கப்பலினுள் கடல் நீர் புகுந்ததால் அது மெல்ல மூழ்க தொடங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடற்படையில் உள்ள 40 ஆண்டுகள் பழமையான 10 முதல் 15 போர்க்கப்பல்கள் இன்னமும் நல்ல நிலையில் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்த அவை மீது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக தற்காப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போனதாக கூறப்படும் 15 வயது நூர் ஹுமைரா ஷாஃபிகா நல்டியின் குடும்பத்தினர் அவர் பாதுகாப்பாக திரும்பி வருவதற்கு பிரார்த்தனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளதோடு அவரை கண்டுபிடித்து தருமாறு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். மைரா என்று அன்புடன் அழைக்கப்படும் தனது சகோதரி அருகில் உள்ள ஜலான் உத்தாராவில் கம்போங் தஞ்சோங் பத்து கிராமத்தில் தன்னுடன் வசித்து வந்ததாகவும் பள்ளிக்கு சென்றவர் திரும்பவில்லை என்றும் மைராவின் சகோதரி ஆயு கூறினார். இந்நிலையில் நேற்று பிற்பகல் 2:51 மணியளவில் தாவா மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்ததாக ஆயு தெரிவித்தார். மைராவின் இருப்பிடம் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.